இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் காணுமே. இல்லைன்னா நம்மளே போய் பார்க்கலாமா? சரி பாப்போம். மாமா மா, என்ன சொல்லிட்டியா? பெரிய பிரச்சனை நடந்திருக்குமே. அத்தையும் கார்த்திக்கும் உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாங்களே, சொல்லுமா. என்னம்மா கம்மன்னு இருக்க? ஏய், நீ வேறடி. அங்க அதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல ஆர்த்தி. எல்லாரும் அந்த சண்மதியை வச்சு எடை போடுற விஷயத்திலேயே ரொம்ப மும்முரமா இருக்காங்க. யாரோட கவனத்தையும் பெருசா திசை திருப்ப முடியலடி. ஆர்த்தி, ஏய், அதுக்காக நீ கவலைப்படாத. அம்மா எப்படியாவது ஏதாவது செஞ்சு உண்மையை சொல்லி கார்த்திக் சண்மதி கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிடுறேன். இந்த விஷயத்த சண்மதி அம்மா அப்பா கிட்ட உண்மையை சொல்றது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தோணுது. ஏய், என்னடி பேசுற நீ? இன்னைக்கே கல்யாணம், இன்னைக்குதான் சொல்லணும். வேற எங்க போய் எப்ப சொல்ல சொல்ற? நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு ஆர்த்தி. அப்படிலாம் விட முடியாது. ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். இப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த பந்தம் இதோட முடிஞ்சு போயிடணும். அடுத்த கட்டத்துக்கு போக விடக்கூடாது. நீ சொல்றதெல்லாம் சரிதான். எங்க அதுக்கான சான்ஸ் அமைற மாதிரியே தெரியலையே. ஆர்த்தி, இந்த மாதிரிலாம் அவசரப்பட்டு நாம ஏதாவது செய்ய போனோம்னா அது உன் அத்தைக்கும் அந்த கார்த்திக்குக்கும் தான் சாதகமா போய் முடியும். கொஞ்சம் பொறுமையாயிரு. ஆனா ஒண்ணு, அந்த சிகாமணி ஜோசியர் உண்மையிலேயே பெரிய ஆளுதான். நம்மள இந்த கோயிலுக்கு வர வச்சு நம்ம பிரச்சனைய நம்ம கண்ணிலேயே காமிச்சு அத நம்மள வச்சே சால்வ் பண்ண வச்சிருக்காரு பாத்தியா? பெரிய ஆள்தான். ஆர்த்தி, அந்த கூட்டத்திலேயே கொஞ்சம் டெரரான ஆள்னு பாத்தீங்கன்னா அது சண்மதியோட அப்பா தான். நாம அங்க இங்கன்னு அலையறதை விட நேரா அவங்க அப்பா கிட்ட போய், இந்த ராஜேஸ்வரிய நம்பாதீங்க, அவ ஒரு ஃப்ராடு, உங்க வீட்டுக்கு வந்து சமையல்காரியா நடிச்சிட்டு உங்க பொண்ணு சண்மதி கிட்ட பழகி அவளை ஏமாத்தி அவளை வச்சு உங்க எல்லாரையும் மயக்கி போட்டு பையனுக்கு உங்க பொண்ண 2ஆம் தரமா கட்டி வைக்க இருக்கான்னு ஒரு குண்டை தூக்கி போட்டோம்னா அதுக்கப்புறம் அவர் லாயர் வேலைய அவர் பாத்துக்க போறாரு. எப்படி? அதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த கல்யாணம் நின்னுடும். அப்புறம் என்ன, உன் மாமியார் ராஜராஜேஸ்வரி பழையபடி தலையில துண்ட போட்டுக்கிட்டு மூளையில போய் முடங்கி போயிடுவா. நாம நம்ம மூளைய இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணி நம்ம மாப்பிளைய வச்சு பழையபடி அந்த கம்பெனிய நம்ம கைக்கு எடுத்துட வேண்டியதுதான். நீ சொல்றத கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்னடி ஆனா உன்னான்னு இழுத்துக்கிட்டே இருக்க? எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லிக்கிட்டு. ஏ ஆர்த்தி, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அந்த லாயரே வந்துட்டு இருக்காருடி. வார்த்தி, எல்லாத்தையும் சொல்லி இப்பவே இந்த கல்யாணத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வாடி. ஏய், நம்ம ஜோசியர் வேற போன் பண்றாரு. ஹலோ. சொல்லுங்க. அம்மா, ஜாதகம் பாத்துக்கிட்டு இருந்தேன், அதான் உங்க போனை எடுக்க முடியலம்மா. அது பரவாயில்லைங்க சாமி, நாங்களும் இங்கதான் நீங்க சொன்னீங்கல்ல அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நீங்க சொன்ன மாதிரியே நாங்க இங்க வந்தோம். நீலகண்ட சாமியை பார்த்து நீங்க கொடுத்த லெட்டரை கொடுத்தோம். சாமியையும் தரிசனம் பண்ணிட்டோம். சுவாமி தரிசனம் முடிச்ச உடனே உங்களுக்கு போன் பண்ண சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் போன் பண்ணேங்க. சரிம்மா, நான் சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணிட்டீங்க. இப்பவும் நான் சொல்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க நினைச்ச மாதிரி நடக்குமா? ஐயோ சாமி, அத கேட்கறதுக்கு தானே நான் காத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும் அதை அப்படியே செஞ்சிடுறேன். நீங்க எனக்கு போன் பண்ண நேரம், திதி, ஓர இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு சாயங்காலம் 5 to 10 மணி வரைக்கும் நீங்க யார்கிட்டையும் பேசாம மௌன விரதம் இருங்க. என்ன ஆச்சு? சாமி, என்ன சொல்றீங்க? ஆமாமா, அததான் நீங்க பண்ணியாகணும். மா, போறாங்கம்மா, அங்க பாருமா. சாமி சாமி, ஒரே ஒரு சின்ன விண்ணப்பங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் மௌன விரதம் இருக்கேங்க.
ஆனா அத ஒரு 10 நிமிஷம் தள்ளி வச்சுக்கலாங்களா? முக்கியமான ஒருத்தர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. அதை சொல்லி முடிச்சிட்டு நீங்க சொன்ன மாதிரியே நான் மௌன விரதம் இருக்கங்க. வாய்ப்பே இல்லைங்க. நீங்க இப்ப பேசுனீங்கல்ல, இதுதான் கடைசி. இதுக்கு மேல நீங்க மீறி பேசினீங்கன்னா உங்க ஜாதகப்படி எல்லாத்தையுமே இழந்து நடுத்தருவுக்கு வந்துருவீங்க. அப்புறம் என்னையும் ஜோசியத்தையும் குறை சொல்லக்கூடாது. என்னாச்சுமா? சரிம்மா, நான் வச்சிடறேம்மா. என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. என்னம்மா பண்ற நீ? நீ சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் பேச மாட்டேங்கிற? இந்த ஜோசியர் அப்படி என்னதான் சொன்னாரு? நீ ஏன் பேச மாட்டேங்கிற? பதில் சொல்லுமா. ஐயோ, எனக்கு தலையெல்லாம் வலிக்குதே. என்னம்மா பண்ற பேக்ல? என்னம்மா? மௌன விரதம் இருக்கணும்னு எனக்கு என்னமோ கல்யாணத்துக்குள்ள சண்மதி கிட்ட எல்லாத்தையும் சொல்றதுதான் நல்லதுன்னு தோணுது. எப்படியாவது இன்னைக்கு சண்மதி கிட்ட எல்லா உண்மையும் மனசு விட்டு சொல்லிடணும். கடவுளே, சண்மதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன். அவ எங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். சண்மதி இங்க தனியா இருக்கா. இதுதான் சரியான நேரம். அவகிட்ட இப்போ எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதான். லாயர் மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நமக்கு கல்யாணம் ஆக போகுது. நான் உனக்கு பொண்டாட்டி ஆக போறேன். சாருக்கு அது ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துருச்சா? இப்ப என்ன ஆச்சு? கட்டிக்க போற பொண்டாட்டிய செல்லமா கூப்பிட எவ்வளவு வார்த்தை இருக்கு. அதை விட்டுட்டு லாயர் மேடமா, லாயர் மேடம். ஓ, இப்ப என்ன உன்னை செல்லமா கூப்பிடணும் அவ்வளவுதானே? இப்ப பார், என் செல்ல குட்டி, என் அம்மு குட்டி, என் கண்ணு குட்டி, என் பொண்டாட்டி, என் பட்டு தங்கம், கண்ணே மணியே. வேற எப்படி சொல்றது? போதும் போதும், இது போதும். வேற ஏதாவது இருந்தா கூட சொல்லு, நான் சொல்றேன். டார்லிங் கூட இருக்கு. போதும் சார், பரவாயில்ல போதும். இப்போதைக்கு இது போதும். கல்யாணத்துக்கு அப்புறம் வேற லாங்குவேஜ்ல கூட கொஞ்சலாம். சரி, பூ வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, உன்னை நினைச்சுக்கிட்டே இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு வந்தனா, எதிர்ல போன 2 அக்கா அவங்களோட புருஷனை பத்தி பேசிட்டே போனாங்க. உடனே எனக்கு உன்னோட ஞாபகம் வந்துச்சு. சரி, என்ன சொல்லிட்டு போனாங்க? கல்யாணம் 1000 காலத்து பயிரு, கட்டினவன் பொண்ணுக்கு உயிர்னு சொல்லிட்டு போனாங்க. இது சினிமா பாட்டு. சொல்லு, அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க? சினிமா பாட்டு தான், ஆனா அதுல இருக்கிற அர்த்தம் எவ்வளவு ஆழமானது தெரியுமா? ஆனா அவங்க சொன்னது என்ன தெரியுமா? என் புருஷன் தான் எனக்கு சாமின்னு சொன்னாங்க.
அதான் உன் ஞாபகத்துல இந்த பூவை வச்சு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு போய் பாரு போ. என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறதா இருந்தா எனக்காக இவ்வளவு பண்ணுவா. இந்த உண்மையான அன்பா நான் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் இருக்குமான்னு தெரியலையே. ஆனாலும் இனிமேலும் உன்கிட்ட உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. இப்பவே சொல்லிடுறேன். கார்த்திக், சண்மதி, என்ன அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்ட? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சண்மதி. என்ன கண்ணு கலங்கிருக்க? சரி, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை கண் கலங்காம நான் பத்திரமா பாத்துப்பேன், சரியா? சண்மதி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒண்ணு என்ன, எவ்வளவு வேணாலும் சொல்லு. இனிமே உன் பேச்சு மட்டும்தான் கேட்க போறேன். நான் டிரைவரா வேலை பார்க்கறேன்னு எவ்வளவு சத்தம், நான் எதிர்பார்க்கவே இல்லை. பா கார்த்திக், நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னல, ஏதோ டிரைவர்னு சொன்ன. ஆமா சண்மதி, நான் டிரைவரா. சண்மதி, அப்பா அடுத்த வேண்டுதல் பண்ணணும். வாமா மாப்ள, நீங்களும் வாங்க. அப்பா நீங்க போங்க, நானும் கார்த்திக்கும் இப்ப வந்துடுறோம். ஏமா, நேரம் இல்லம்மா. சொன்ன நேரத்துக்குள்ள வேண்டுதல் நிறைவேற்றணும். வாங்க. இல்லப்பா, நானும் கார்த்திக்கும் சும்மா பேசிட்டு இருக்கோம். ஏமா, கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் நிறைய பேச போறீங்க. அப்புறம் பேசிக்கலாம், வாங்க. மாப்ள, நீங்களும் வாங்க. கார்த்திக், எதுவா இருந்தாலும் வேண்டுதலை முடிச்சுட்டு பேசிக்கலாம். சண்மதி, இங்க பாருமா, இப்ப நீ 108 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து பிள்ளையாருக்கு ஊத்தணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், யாரும் உதவி பண்ணக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் வேண்டுதலை நிறுத்தக்கூடாது. இந்தம்மா, நீ வேண்டுதலை முடிச்சதும் அடுத்தவங்க அதை பண்ணுவாங்க. சண்மதி, கொஞ்சம் பார்த்து என்ன. சரிம்மா. அவ தைரியமா தான் இருக்கா. நீ போ சண்மதி. சரிப்பா. பார்த்து போமா. பவானி, இடத்தட்ட தான் நம்ம கோட்டை விட்டுட்டோம். ஆனா இந்த தடவை நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா பாட்டி, அதிலே தோத்துருவோம்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ அந்த எலுமிச்சை விழுந்து காப்பாத்திருச்சு. நடந்ததை எண்ணி இனிமே ஒரு பிரயோஜனமும் இல்லை.
இனி நாம நடக்க போறதான் பார்க்கணும். அவ 108 குடம் தண்ணி எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அதை தடுக்கிறதுக்கு நாம ஏதாவது பண்ணி ஆகணும். அத பத்தி தான் பாட்டி நானும் யோசிக்கிறேன். ஒரு யோசனை கூட வர மாட்டேங்குது. ஏ பவானி, எனக்கு என்ன தோணுதுன்னா ஆரம்பத்திலேயே நாம ஏதோ பண்ண வேண்டாம். ஏன்னா 108 குடம் தண்ணிங்கிறது அது ஒண்ணு அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அவளை அப்படியே சோர்ந்து விழப்போறா பாரு. பாட்டி, 108 குடம் எடுத்துட்டு வரதுக்குள்ள நாக்கு தள்ளி அவளே விழுந்துருவான்னு சொன்ன. இப்ப பாரு, வேண்டுதல சிறப்பா செஞ்சு முடிக்க போறா. இத பாரு, அவ முடிக்க மாட்டா. நான் சொல்ற மாதிரி செய். ஏங்க, அவ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இது வேண்டுதல், அதை நாம நிறைவேற்றிதான் ஆகணும். என்ன பண்ண முடியும்? யாரும் உதவி பண்ணக்கூடாதுன்னு பூசாரி சொல்லிருக்காருல்ல. இருந்தாலும் பெத்த மனசு கேட்கலங்க. ராஜம்மா, நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப ஃபீல் பண்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? சாமிக்கு வேண்டுதல் பண்ணும்போது அத கஷ்டமா நினைக்க கூடாது, சந்தோஷமா தான் செய்யணும். அப்பதான் வேண்டுதலை செஞ்சு முடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், நமக்கும் திருப்தியா இருக்கும். ஏன்னா சண்மதி நல்லபடியா செஞ்சு முடிச்சிருவா. நீங்க நிம்மதியா இருங்க. சண்மதி, என்ன சண்மதி, மூச்சு வாங்குதா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? பரவாயில்ல அண்ணி. நீ ஒன்னும் கவலைப்படாத. இன்னும் 10 குடம் தானே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். சரிங்க அண்ணி. சண்மதி, சண்மதி, கால் ஏதோ குத்தி இருக்கு போல. சண்மதி பாத்து. வலிக்குது. சண்மதி கொஞ்சம் பொறுத்துக்கோ, வேண்டுதலை முடிச்சிடலாம். எந்த காரணத்தை கொண்டும் உன்னோட வேண்டுதலை நிறுத்தக்கூடாது.
அந்த வழியெல்லாம் சாமி பாத்துக்கோ. நீ தைரியமா போ. நல்லபடியா இந்த வேண்டுதலை நிறைவேத்திரு. அப்பதான் நினைச்சதெல்லாம் நடக்கும்.